எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா? இவங்க பேர் சரண்யா. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துருக்காம்மா. இவங்க இந்து மதம்னு சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகமுடியர்னு சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா விசாகம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு தாம்மா வரன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்களோட பர்சனல் விவரத்தையும் குடும்ப விவரத்தையும் பார்த்துடலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதான்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு பிரபலமான கம்பெனிக்கு இனிப்பான காரமான ஸ்நாக்ஸ் செஞ்சு பல்க் ஆர்டரில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா விவசாயம் பண்ணிட்டு வரதாகவும் சொல்கிறாங்கம்மா. நெல் இருக்கிற மிஷினு டிராக்டரு ரெண்டு விட்டும் சம்பாதிச்சிட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க அத்தை பையனையே பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அவங்க சொந்த நிலத்துலேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பயிர் அறுவடைக்கு வரும்போது நைட்டு அங்கேயே தான் தங்குவாங்களாம். ஏன்னா இவங்க ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. எல்லாம் ஒரே நேரத்தில் அறுவடை பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்களாம். அறுவடை பண்ண பயிர்களை காவலுக்கு போகன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் மழை டைம்னால இவங்க ஹஸ்பண்டு லைட்டு போட சுவிட்ச் போடும்போது ஷாக் அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. நைட்டில் கூட யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. காலையில் ஹஸ்பண்டு வரலன்னு நேரில் போய் பார்க்கும்போது அவர் அங்கே இறந்து போயிருந்ததாக சொல்கிறாங்கம்மா. இதை என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்கம்மா. இப்போ இவங்க சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களாம். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க மாமியார் மாமனார் 2 பேரும் இவங்க செகண்ட் மேரேஜுக்கு பேசி இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் மாதம் ஒரு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களையும் நல்ல மரியாதையாக நடத்திட்டு இவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையே இவங்களும் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலி நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம சேனலில் தினசரி புது வரன்களை பதிவு பண்ணுவோம்மா. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.